நாங்க இந்த கிளவி பாரு சாப்பிட்டுட்டே குறை சொல்லிட்டு இருக்காருன்னு என்ன சொன்னாங்க அந்த ஆட்ல Facebookல சொன்னாங்க. 400 வகை அவங்க செஞ்சாங்களான்றதே டவுட் தான் சார். ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இவங்களையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு 2000 அந்த ஆடுக்கு கொடுத்தாலே போதும், அவங்க ப்ரமோஷன் பண்ணி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நாளும் திணற அற்புதமா சாப்பிட்டுட்டு கவலையா மறந்து சந்தோஷமா இருங்க. திணற கோயில் அன்னதானத்துக்கு நிக்கிற மாதிரி 800 ரூபா ஒரு டிக்கெட் கொடுத்து இப்படி தட்டேந்து நிக்குதா எல்லா சனமும். அது இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மேக்ஸிமம் ஒரு 10 பேரை நான் கவர் பண்ணிட்டேன் சார். 10 பேரை புக் பண்ண வச்சுட்டேன் டிக்கெட். என் கூட இருக்கவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், நீங்க காலையில இருந்து யாருமே சாப்பிடாதீங்க, தயவுசே சாப்பிடாதீங்க. பிரியாணில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லெவல்ல வருவோம். அந்த நெத்திலி ஃப்ரைய ஒரு பவுல் ஒரு பக்கெட்ல வச்சிருக்காங்க சார். அதை எடுத்து மேல பவுல்ல கொட்ட மாட்டேங்கிறாங்க. சும்மா கண் துடைப்பு மாதிரி கொட்டுற மாதிரி கொட்டவும் மாட்டேங்கிறானுங்க, வைக்கவும் மாட்டேங்கிறானுங்க. திருவண்ணாமலையில எத்தனை பேர் இழந்து போறாங்க, வீடு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் இந்த கோயம்புத்தூர் மக்கள், ஈரோடு மக்கள், சேலம்ல இருந்தெல்லாம் வந்துடுறாங்க சாப்பிட. இந்த 1000 ரூபாய் அப்படி கொடுத்தா கூட ஒரு மன திருப்தியா இருந்திருக்கும். அந்த ஏழை மக்கள் கொடுத்துருந்தா. நாங்க குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க, ஒரு 5 ரூபா 6 ரூபாய் தண்ணி பாட்டில் அங்க ஏகப்பட்டது ஃப்ரீயா நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம் சார். தண்ணியாவது கிடைச்சதுன்னு பண்ணலாம். அங்க தண்ணி கூட உண்மையாவே கிடைக்கல. செக்யூரிட்டி கார்டு மாதிரி அந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டு 10 பசங்க அப்படியே நின்னுட்டு இருந்தானுங்க, என்ன கன் ஷூட் வச்ச மாதிரி. நாட்டுக்கோழி சிக்கன் இவங்க லைவா எடுத்து வெட்டுனேன்னு சொல்றாங்க. ப்ரோசன் நாட்டுக்கோழி சிக்கன் எங்கள்கிட்ட அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு சார். நாங்க தான் ப்ரமோட் பண்ணாம இருக்கோம். இவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எதை வச்சு வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. குக்கிங்ல வந்து கையே வைக்காதவர் அவர். வந்து சினிஃபீல்ட்ல போய் அந்த படம் மெஹந்தி படம் ஃபெயிலியர் ஆகி வந்தவருங்க. அவர் சும்மா கரண்டி பிடிச்சி பிரியாணி அவர் கிளற மாதிரி கிளறிட்டே இருந்தாருன்னா அவர் பிரியாணி செஞ்சிருவான்னு அர்த்தங்களா? சொல்லுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், மக்களை ஏமாற்றி இந்த பொழப்பு பொழைக்காதீங்க. இந்த மக்களோட காசை நீங்கள் இப்படி வாங்கி சாப்பிட்டு சாபத்தை ஏற்றுக்காதீங்க. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது கோயம்புத்தூரை சேர்ந்த நிஷா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். நிஷா அவர்கள் வந்து கடந்த வாரம் நடைபெற்ற கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு நீங்க அந்த வீடியோல கூட எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. மக்கள் தரப்புல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றத வந்து தெரிவிக்கணும்னு நீங்க ரொம்ப விரும்புனீங்க. ஸோ அதனை தொடர்ந்து தான் இந்த நேர்காணல் வந்து இருக்க போகுது. எந்த அளவு இந்த உணவு திருவிழாவால இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால யூடியூபர்ஸ்னால எந்த அளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க? ரொம்பவே பாதிப்பு தான் சார். அதுல இருந்து இன்னும் நாங்க மீட்ல போன சனிக்கிழமை தான் போனோம். நாங்க இன்ஸ்டால தான் நான் ஃபர்ஸ்டா பார்த்தது. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால சரியான பாப்புலரா ஆட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இதுல யூடியூப்ல போனாலும் அதே ஆட் தான் வருதுங்க. ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. விஜய் டிவி செலிப்ரேஷன்ல வந்து அவங்க அவார்டு கொடுக்குற மாதிரி, டிக்கெட் புக் பண்ற மாதிரி, டிக்கெட் ஃபெஸ்டிவல்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா அவங்க பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷோ சரியான சூப்பரா இருந்துச்சுங்க. எங்களுக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா 400 இது பண்ணிருக்காங்க, ஃபுட் பண்ணிருக்காங்க. நம்மளும் என்ஜாய் பண்ணுவோமே. 400 நம்ம சாப்பிட போறது கிடையாது. அவங்க அந்த டெக்கரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா ஆடம்பரமான ஒரு டெக்கரேஷன் சார். சரி, அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம போய் பார்த்துட்டு தான் வருவோம். அது என்னதான் இருக்கு 400ல, என்னதான் இருக்கு? ஐஸ்கிரீம்ல 200 வெரைட்டிஸ் தனியா வச்சிருக்கோம். குலுக்கி சர்பத்ல, ஜூஸ்ல வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே, தோசை, இட்லி, நான்வெஜ், சிக்கனு, மட்டனு, டன்னா மட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஆட் கொடுத்தது டன் கணக்குல மட்டனு, டன் கணக்குல ஃபிஷ், தூத்துக்குடியில இருந்து ஃபிஷ். சிக்கன் பாத்தீங்கன்னாக்கா டன் கணக்குல எல்லாமே சொல்லி செலிபிரிட்டிஸ் எல்லாம் வரவும் நாங்களும் சரி விஜய் டிவில இருந்தெல்லாம் எல்லாமே வராங்க. நம்ம எங்க சென்னையில போய் பார்க்க போறோம்? நம்ம இங்கேயே பாத்துக்கலாம். ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இவங்களையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். புகழ் எல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் விஜய் டிவி செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டிக்கெட் புக் பண்ணனுங்க. அது இன்னும் ஆட் பார்க்க Facebookல எல்லாம் ஆட் பார்க்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் சார் நல்லா அவங்க அமௌண்ட்டுக்காக அவங்களுக்கு தேவை ஒரு 2000 அந்த ஆடுக்கு கொடுத்தாலே போதும், அவங்க ப்ரமோஷன் பண்ணி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து நமக்கும் சாப்பிடுற ஐட்டம், துணி ஐட்டமா இருந்தா இவ்வளவு மொத்தமா போடுவோமான்னு தெரியாது. சாப்பிடுற ஐட்டம்னால ஸ்வீட்ஸ்ல இவ்வளவு இருக்கும், பிரியாணில இவ்வளவு இருக்கும், கிரேவிஸ்ல இவ்வளவு இருக்கும். டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இவங்க நல்ல பெரிய கேட்டரிங்ஸ் மாதம்பட்டி. சரி, இந்த மாதிரி வெட்டிங் ஃபெஸ்டிவல் சொல்லவும் வெட்டிங்க்கு எப்படி அவங்க பண்ணுவாங்களோ அந்த மாதிரிதான் ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நாங்க ஒரு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டு, என் கூட இருக்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவளுக்கும் புக் பண்ணிட்டு, அது இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மேக்ஸிமம் ஒரு 10 பேரை நான் கவர் பண்ணிட்டேன் சார். 10 பேரை புக் பண்ண வச்சுட்டேன் டிக்கெட். இன்ஸ்டால பார்த்து அவங்க ப்ரமோஷன் பண்ணதை பார்த்தானா அன்னைக்கே போய் எப்படா இது இந்த 30ஆம் தேதி நான் எப்போ வரும் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமும் இன்னும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக் பண்ண பார்த்தா டிக்கெட் கிடைக்கல. ஒரு 10-15 டிக்கெட்டே கிடைக்கல. நல்ல வேலை கிடைக்காம போனது. நாங்க இங்க இருந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டோம் சார். 6 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டோம். என் கூட இருக்கவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், நீங்க காலையில இருந்து யாருமே சாப்பிடாதீங்க, தயவுசே சாப்பிடாதீங்க. பிரியாணில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லெவல்ல வருவோம். பிரியாணி சாப்பிட்டு எதுவுமே நிறைய சாப்பிட முடியாது. அந்த 400 ஐட்டமும் என்னன்னு பாத்துடணும்.
அதனால நீங்க போனோடனே ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்லயே இருந்துச்சு. கலர்ஸ் ஒரு 5 கலர்ஸ் 4 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க சார், பேண்ட் மாதிரி. அந்த பேண்ட காட்டிட்டு தான் உள்ள போகணும். ஒவ்வொரு கவுண்டருங்க ஒரு 5 கவுண்டர் வச்சிருந்தாங்க. அதுல 5 கவுண்டர்லயும் பாத்தீங்கன்னா சார் சரியான ரஷ். இந்த கலர் இங்கதான் போகணும், இந்த கலர் இங்கதான் போகணுன்ற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. சரி எப்படியோ போயிட்டோம் சார். அங்க பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஷர்ட் போட்டு நல்லா வாட்ட சட்டமா பசங்க அதெல்லாம் இந்த டேக் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள அலோட் பண்ணாங்க. சரி போயிட்டோம் சார். 10 பேருமே நெருக்கி தள்ளி உள்ள போயிட்டோம். சரியான ரஷ்ஷுங்க. அப்பவே போனோன்னே பிளேட்ஸ் எங்கன்னு கேட்டப்போ பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா மட்டை தட்டு இல்லைங்க, அதுல ஒரு கிரீன் கலர் இலத்தட்டு மாதிரி. அந்த இலத்தட்டு வாங்கினோம் சார். வாங்கி ஸ்டார்டர்ல எங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ்ல இருந்து போலாம் அப்படின்னா, ஏன்னா பிரியாணி வந்து ரொம்ப ரஷ் ஓவரா இருந்துச்சுங்க. சரி ஸ்வீட்ஸ்ல இருந்து போலான்னு பார்த்தா ஸ்வீட்ஸ் ரேக்ல ஒண்ணுமே ஸ்வீட்ஸ் இல்லை சார் அங்க. ம். ஸ்வீட்ஸ் நாங்க பார்த்து காஜு கட்லி ஒரு ரோல் ஒண்ணு, அப்புறம் இந்த கோயில்ல பிரசாதம் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஆமாங்க. வாழைப்பழம் பஞ்சாமிர்தம் போட்ட மாதிரி, அது ஒரு அண்டால வச்சிருந்தாங்க சார். அது பஞ்சாமிர்தமா இல்ல மைதால கலக்கிருந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு அண்டால வச்சிருந்தாங்க. மத்த எல்லா ஸ்வீட்ஸும் முடிஞ்சிட்டுங்க நாங்க ம். போன கவுண்டர்ல. அப்ப அந்த பஞ்சாமிர்தமா இருந்துச்சு, அதை நாங்க சாப்பிடல. அந்த காஜு கட்லியும் ஒரு இன்னொரு ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டோம். அது நார்மலா ஆஸ் யூஸ்வலா இருக்கிற ஸ்வீட் தான். சாப்பிட்டு பிரியாணி ரேக்ட்ட போனோம் சார். பிரியாணி ரேக்ட்ட போனோன்னா வான்கோழி பிரியாணி. நாங்க சரி வான்கோழி பிரியாணிடா, சரி வான்கோழி கொஞ்சம் வைங்கடா தம்பிங்கடான்னா, அவனுங்க சர்வ் பண்றவனுக்கு பாத்தீங்கன்னா இப்படி கரண்டியில எடுக்கிறாங்க. அந்த இத்தினூண்டு பீஸ் சார், அந்த வான்கோழி சிக்கன் பீஸ். நாங்க வீடியோ எடுத்திருக்கோம். இத்தினோண்டு பீஸ் அந்த சிக்கன் பீஸ், அந்த வான்கோழி பீஸ் உள்ள வச்சுட்டு அவன் கரண்டியில் தோண்டிட்டே இருக்கான். எங்களுக்கு சர்வ் பண்ண மாட்டேங்கிறான். எங்க பின்னாடி எல்லாம் ஏகப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வான்கோழி பிரியாணி, கொஞ்சம் மட்டன் பிரியாணி, அப்புறம் நாங்க அந்த 2 பிரியாணி தான் சார் நாங்க வாங்கணும். அந்த 10 பேருமே அந்த 2 பிரியாணி தான் வாங்கணும். அதை அடிச்சு பிடிச்சுதான் சண்டை போட்டு தான் வாங்கணும். ஏன்டா தம்பிலாம் நாங்க 900 ருபீஸ் பே பண்ணிருக்கோம், உங்களுக்கு போடுறதுக்கு என்னடா போடுங்கடா சாமிகளான்னா, நான் சொன்னனால ஒரு 4 பேருக்கு அவங்க மடமடன்னு போட்டானுங்க. அப்புறம் அங்க இருந்து வந்து பார்த்தா எல்லா தட்டுலயும் லெக் லாலிபாப் எல்லாம் இருந்துச்சு. இந்த லாலிபாப் லெக் எல்லாம் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்து அங்க தேடிட்டே போனோம் சார். அங்க தேடிட்டே போனா அந்த நெத்திலி ஃப்ரை வச்சிருந்தாங்க, சிக்கன் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு. அந்த நெத்திலி ஃப்ரைய ஒரு பவுல் ஒரு பக்கெட்ல வச்சிருக்காங்க சார். அதை எடுத்து மேல பவுல்ல கொட்ட மாட்டேங்கிறாங்க. சும்மா கண் துடைப்பு மாதிரி கொட்டுற மாதிரி கொட்டவும் மாட்டேங்கிறானுங்க, வைக்கவும் மாட்டேங்கிறானுங்க, எங்களுக்கு போடவும் மாட்டேங்கிறானுங்க. இன்னொரு பக்கம் சிக்கன் 65 பார்த்தா அங்கதான் ஒரு லெக் ஒரு லாலிபாப் என் தட்டுல வச்சாங்க சார். அந்த லெக் லாலிபாப், அந்த வான்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி பிளேட்ல அதான் இருந்திருக்கும். அந்த 4 ஐட்டம் தான் நான் வாங்கியிருப்பேன். இந்த 2 ஸ்வீட், அந்த சிக்கன் ஸ்டார்டர் இருந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சிக்கன் 65க்கும் இந்த லெக் பீஸ்க்கும் லாலிபாப்க்கும் சரியான அடிதடிங்க. ஒரு லேடிஸ் குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நாங்க கூட வீடியோல இருப்ப நீங்க பாத்திருப்பீங்க. அங்க ஒரு லேடிஸ போட்டு தள்ளுறான், ஒரு மாலை போட்டிருக்கான் அந்த பையன் அந்த நான்வெஜ் ஸ்டார்டர் வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஒரே கெலாட்டான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா, அந்த 400 ஐட்டத்துல ஒரு 40 ஐட்டமாவது நாங்க டேஸ்ட் பார்த்துதான் மனசு திருப்தியா இருப்போங்க. இலைக்கு ஒரு 800 ருபீஸ், 700 மேக்ஸிமம் போடுங்க சார். அந்த 700 வறுத்தாவது அந்த பிளேட்ஸ் ஒவ்வொருத்தருக்கா வச்சாவது நீங்க லைன் வாய்ஸ்ல கொடுத்துருந்துருக்கலாம். கோயில்ல கூட அன்னதானம் லைன்லாம் போனா 50,000 60,000 எத்தனாயிரம்னாலும் நீட்டா போயிட்டு இருக்கு. இவங்க பாட்டுக்கு அந்த புக் மை ஷோல புக் பண்ணி அவங்க அமௌண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி யாரு சாப்பிட்டாங்க. இத்தனை ஆடுங்க சார், ஒரு 50 ஆடு நான் பார்த்திருப்பேன். இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்திருப்பேன். அதம்பட்டி அசோசியேஷன்ல இருக்கவங்க அங்க யாரும் கிடையாது. சாப்பிட்டீங்களா, கொன்னீங்களா, என்ன பண்ண பிடிச்சிருக்கா உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சதா, இத கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்லைங்க. எந்த யூடியூபர்ஸும் இல்ல, எந்த அசோசியேஷன்ஸும் இல்ல, யாருமே அங்க கிடையாது. நிகழ்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச உடனே சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல வந்து ரொம்ப சிறப்பா வந்ததுன்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் நான் பார்த்தேன் சார். நான் எல்லா ஆடுமே இன்னமும் நாங்க பார்த்தா இருக்கோம். 1 வீக்கா நாங்க பார்த்தா இருக்கோம். அதெல்லாமே வந்து அவங்க காசுக்கு வேண்டிதாங்க அந்த ஆடெல்லாம். யூடியூபர்ஸ் இந்த இன்ஸ்டானாலதான் பாதி பேர் மக்கள் ஏமாந்து உட்காந்துருக்காங்க சார். அதுக்கு வந்து திருவண்ணாமலையில எத்தனை பேர் இழந்து போறாங்க, வீடு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் இந்த கோயம்புத்தூர் மக்கள், ஈரோடு மக்கள், சேலம்ல இருந்தெல்லாம் வந்துடுறாங்க அங்க சாப்பிட. இந்த 1000 ரூபாய் அப்படி கொடுத்தா கூட ஒரு மன திருப்தியா இருந்திருக்கும். அந்த ஏழை மக்கள் கொடுத்திருந்தா நாங்க ஒரு சாப்பாடு ஃபுட் ஃபெஸ்டிவல் நாங்க ஆடம்பரமான அந்த யூடியூபர்ஸ் இன்ஸ்டால காட்டுவோம். நாங்க அதை பார்த்து எல்லாமே இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் நம்ம சாப்பிட்டுதான் பார்க்கலாமே, ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் தானே சார். ஃபேமிலியில எவ்வளவோ டென்ஷன் பிரஷர்ல இருக்கும் போது நம்ம ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது ஃபுட் ஃபெஸ்டிவல் 400 ஐட்டம் சொல்றாங்க. நம்ம போய் பாத்துருவோமே, அது என்னவாதான் இருக்கும்னு மக்களோட ஆதங்கம். ஒரு சாப்பிடுற விஷயம் தானுங்களே. ப்ரமோஷன் பண்ண ஒரு யூடியூபர்ஸோ இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்காரங்களோ அங்க ஒருத்தங்க கூட இல்லைங்க. அங்க போனவனுங்க சும்மா வேணா போகலாம், அவங்களுக்கே சாப்பாடு அங்க கிடைக்கல. ஒரு கிரில் சாப்பிட்டா கூட 350 400 அமௌண்ட் அப்பா திருப்தியா சாப்பிட்டோம்லாம். அங்க அப்படி கூட இவ்வளவு பெரிய பீஸ் வச்சிருந்தாங்க. அது பாயில் ஆகல சார். அந்த பாயில் ஆகல சிக்கன். தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இவ்ளோ லேக் கோடி கணக்குல அவங்க வாங்கினாங்க. ஒரு 6 ரூபாய் தண்ணி பாட்டில் கூட அவங்க உள்ள இறக்கல. அந்த கவுண்டர்ல இருந்து வெளியே வந்தா தண்ணி குடிக்கணும், காசு கொடுத்தா வாங்கி கொடுக்கணும். கேன்ல வச்சிருந்தாங்க சார். அந்த கேன் தண்ணி எல்லாம் தீந்துருச்சு. அங்க கேன் தண்ணி எத்தனை பத்துங்க, ஒரு 5 கேன் வச்சிருக்காங்க.
அந்த 5 கேன் எப்படி பத்தும் நமக்கு? புரியுது குழந்தைய புரியுது. வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரூ. 5 ரூ. 6 தண்ணி பாட்டில் அங்க ஏகப்பட்டது ஃப்ரீயா நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம் சார். தண்ணியாவது கிடைச்சதுன்னு பண்ணலாம். அங்க தண்ணி கூட உண்மையாவே கிடைக்கல. இட்லி இட்லி வச்சிருந்தாங்க. இட்லி நல்லா ஃபுல்லா ஒரு அண்டா தட்டு நிறைய இட்லி ஃப்ரண்ட்லயே வச்சிருந்தாங்க. தோசை வச்சிருந்தாங்க. ஆப்பம் வச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் யாருமே எந்த மக்களுமே போல. அதுல ஆஸ் யூசுவலா வீட்டுல கிடைக்கிறது ஸ்வீட்ஸ் நம்ம டிஃப்ரெண்டான ஐட்டம் சாப்பிட்டு பார்க்கணும் அது என்னவா இருக்கும்னு பாக்குறதா நம்ம போறது. ஒருத்தர் கூட அங்க வெல்கம் பண்றதுக்கு அங்க ஆள் இல்லைங்க சார். அங்க செக்யூரிட்டி கார்டு மாதிரி அந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டு 10 பசங்க அப்படியே நின்னுட்டு இருந்தானுங்க. என்னமோ கன் ஷூட் வச்ச மாதிரி. இந்த பேண்ட் காமிச்சதான் உள்ள போகணும். உள்ள போயிட்டு வெளியே வந்து தண்ணி குடிச்சா திரும்பி உள்ள போக முடியாது. கேன்சல் மாதிரி ஆயிரும். கேன்சல் மாதிரி திரும்பி உள்ள போ நாட் அலோடு. அது இல்லாம நீங்க எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். நாங்க ஒரு டைம் அவங்க பஃபெட் இப்ப ஒரு டைம் அவங்க போடுறது கூட போட மாட்டாங்க. பசங்க எல்லாமே முடிஞ்சிச்சுக்கா 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 தான் சொன்னானுங்க. எப்ப நாங்க 6:30க்கு போனப்பவே முடிஞ்சிச்சுட்டானுங்க. இதே 9 o'clock போயிருந்தானே என்ன பண்ணிருப்பாங்க தெரியல. 6:30க்கே முடிஞ்சு. நாங்க அங்க சரியான அடிதடிங்க. குழந்தைய வச்சுட்டு ஒரு பக்கம் தண்ணியா தட்டை பிடிச்சா சாப்பாடு போட்டா இப்படி பிளேட்டு கமுது. 10-12 பேர் சேர்ந்து ரொம்ப டென்ஷன் ஆகி நாங்க வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி தான் கார் பார்க்கிங் போனுங்க. கார் பார்க்கிங் போயிட்டு அந்த 1 கிலோமீட்டர் நம்ம வாக்கபிள்ல வந்து அதுக்குள்ள என்ட்ரி பண்ணி என்ட்ரில இருந்து உள்ள போய் அதுக்குள்ள அந்த கவுண்டர் அந்த கலர் வைஸ்ல கவுண்டர் தேடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடணும். அப்புறம் வெளியே வந்து ஐஸ்கிரீம்ஸ் 200 வெரைட்டி. நாங்க அங்க 200 வெரைட்டில 2 வெரைட்டி இல்ல சார், ஒரே வெரைட்டி தான். அது கசப்புனா கசப்புங்க. அந்த ஐஸ்கிரீம் ஒரு கிரீன் கலர்ல கொடுத்தாங்க. அந்த ஐஸ்கிரீம் கசப்பு. குலுக்கி சர்பத்துன்னு சொல்லி கேரளா குலுக்கி சர்பத்துன்னு சொல்லி அங்க ஏகப்பட்ட கூட்டங்க. யாருக்குமே கிடைக்கல. இந்த 10 ரூபாய் ஐஸ் பாக்ஸ்ல கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, அந்த ரோட்ல எல்லாம் சைக்கிள் வச்சுங்க, அந்த மாதிரி ஐஸ்கார் தான் அங்க ஒருத்தர் இருந்தாரு. அதான் ஐஸ் அந்த பால் ஐஸ் சேமி ஐஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி ஐஸ் வச்சிருந்தாங்க. அதுல கூட ஒரு ஸ்வீட் இல்லைங்க. அந்த அதுல அதையும் நாங்க வாங்கி பார்த்துதான் உடனே ஒன்று வாங்கி டேஸ்ட் பார்த்து தான் வந்தோம் நாங்க. அதுல கூட ஒரு இனிப்பு ஸ்வீட்ஸ் இல்ல. இத்தனையும் இப்ப நீங்க 4.5 கோடி 5 கோடி நீங்க 2 டேஸ்க்கு நீங்க வாங்கி அதுல என்ன ப்ரொமோஷன் அவங்க பண்ணிருக்காங்க சொல்லுங்க? ப்ரோசன் நாட்டுக்கோழி சிக்கன். நாட்டுக்கோழி சிக்கன் இவங்க லைவா எடுத்து வெட்டுனேன்னு சொல்றாங்க. ப்ரோசன் நாட்டுக்கோழி சிக்கன் எங்கள்கிட்ட அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு சார். நாங்க தான் ப்ரமோட் பண்ணாம இருக்கோம். ஏமாந்துட்டோம். பணம் போயிடுச்சு. திரும்பி அது ரிட்டர்ன் வரப்போறது இல்ல. இல்ல 8 டேஸ் ஆச்சு. அந்த மாதம்பட்டி கேட்டரிங்ஸ் ஆகட்டும் எந்த கேட்டரிங்ஸ் ஆகட்டும் எதுவுமே வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் யாருக்குமே மக்கள் சொல்லல. எல்லாமே அங்க திட்டினாங்க. இந்த கிளவி பாரு சாப்பிட்டுட்டே குறை சொல்லிட்டு இருக்காருன்னு என்ன சொன்னாங்க. அந்த ஆட்ல Facebookல சொன்னாங்க. அங்க என்ன சாப்பிட்டது நமக்கு தான் தெரியும். 40 ஐட்டம் சாப்பிட்டா கூட மனசு திருப்தியா இருந்திருக்கும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசினது வந்து இது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 38,000 கோடி தான். சரிங்களா? ஒரு 1000 மேலே போடுங்க. ஒரு 30,000 பேர்னா ஒரு 3.5 கோடி. இவங்க வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 30 டிக்கெட் பிளாக்ல வித்துட்டாங்க. ஒரு 5 கோடியாவது வந்திருக்கும். 5 கோடியில 1 கோடியா தான் சார் அவங்க செலவு பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன ப்ரமோஷன் பண்ணது? இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவ்வளவு தண்ணி வாஷ் பேஷன் பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா ஒரு குழி மாதிரி எடுத்திருக்காங்க சார். ஒரு கிணறு மாதிரி லைட்டா சும்மா அதுல வாஷ் பேஷன் 4 பக்கம் வச்சு அதுல நம்ம கழுவணும். அது ரொம்பிருச்சுனாக்கா அதுல அது ஸ்மெல் வரும். அது ரொம்ப டேஞ்சர். தண்ணி வராம இருந்துச்சு. ஹேண்ட் வாஷ் எல்லாம் வந்து நாங்க பாத்தீங்கன்னா கேன்ல புடிச்சுதான் நாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தோம். சண்டே தான் மொட்டை தட்டு கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே வந்து அதை விட ஒஸ்டான தட்டுங்க. ஒரு சாப்பாடு இப்படி வச்சா இப்படி ஒரு ஸ்வீட் வச்சாலும் இப்படி வந்துரும். அது பேலன்ஸ் இல்லாதது. அதுல எப்படி நம்ம 400 வகை உணவை சாப்பிட முடியும் இப்படி யோசிக்காம செஞ்சிருப்பாங்க? 400 வகையும் அவங்க செஞ்சாங்களான்றதே டவுட் தான் சார். மாதம்பட்டி அசோசியேஷன் கேட்டரிங்ஸ் எல்லாம் சரியான லெவல்ல நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நம்ம டெவலப்மெண்ட் ஷோ பண்ணிட்டா பாத்துங்க. அங்க வந்து குக்கு கூட சூப்பரா இல்ல. அங்க அவங்க கேட்டரிங் அவங்க பண்றவங்க ஃபுட் பண்றவங்க கூட ஒரு நீட்னஸான ட்ரெஸ் கிடையாது. நீட்னஸே கிடையாது. அங்க எங்கேயும் பிளாட்பார்த்தவங்க கூட நீட்டா அங்க சமைப்பாங்க. மக்களோட ஆதங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட்டவங்க யாருமே மன திருப்தியோட போல சார். எல்லாம் பெரிய பெரிய ஜென்யூன் பெரிய பெரிய சேலம் ஈரோட்ல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்க கார் பார்க்கிங் போறதுக்குள்ளே அத்தனை பேர் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நாங்க பேசிட்டு அவ்வளவு ஆதங்கம் அவங்களுக்கு. இந்த மாதிரி நாங்க அங்க இருந்து வந்தோம். நாங்க காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம். காந்திபுரத்துல இருந்தோம். காந்திபுரத்துல தான் இங்க வந்தோம். ஈரோட்ல சேலம்ல இருந்தெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நாங்க கார் பார்க்கிங் சாப்பிடுறதுன்னா ஒஸ்ட் அவ்வளவு கேவலமா பேசிட்டு போனாங்க. 400 ஐட்டமும் வந்து 400 ஐட்டத்துக்கும் வயிறு பத்தாது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துன்னா மனசு திருப்தியா இருந்திருக்கும். அது 40 ஐட்டம் 10 ஐட்டம் சொல்லுங்க 40 ஐட்டம் சொல்லுங்க சாப்பிட்டுனா கூட 400 ஐட்டம் எப்படி சார் வயித்துக்குள்ள போகும்? அவங்க லைன் வைஸ்ல கொடுத்திருந்தா கூட சார் சூப்பரா இருந்திருக்கும். அங்க புகழ் வந்திருப்பான். அவன் விஜய் டிவில ஏகப்பட்ட செலிபிரிட்டி வந்திருப்பாங்க. பாதி மக்கள் அதையும் என்ஜாய் பண்ண போனாங்க. அங்க பார்த்தா வேற பசங்க தான் பாடிட்டு இருந்தாங்க. அங்க புகழ் வரல யாரும் வரல. டிக்கெட் ஓப்பனிங் அன்னைக்கு மட்டும் இவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எதை வச்சு வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. ப்ரமோஷன் பண்ணது மட்டும் தான் இந்த 4 கோடி 5 கோடி பணம் எடுக்கிறது தான் இந்த ப்ரமோஷன். அதுல 1 கோடி 2 கோடி செலவு பண்ணா 3 கோடி நமக்கு லாபம் தானே சார். மலையில எத்தனையோ பேர் வீடு இல்ல, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம தூங்குறதுக்கு இடம் இல்ல, பாய் தலகாணி இல்லாம இருக்காங்க. அப்படி நாங்க இந்த 1000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட எங்களுக்கு ஒரு நாள் மனசு சந்தோஷமா இருந்திருக்கும். அட நம்ம ஒரு 1000 ரூபாயில இவங்க சாப்பிட்டுருக்காங்களே படுத்திருக்காங்களே தலகாணி வாங்கி கொடுத்துருக்கமே. நம்ம எத்தனையோ 30,000 மக்களோட காசு அது.
அப்படி ஒரு ஏழைங்களுக்கு நாங்க கொடுத்திருந்தா கூட திருப்தியா இருந்திருக்கும். இந்த மாதிரி போய் மாட்டிட்டோமேன்றது உண்மையா எங்களுக்கெல்லாம் ஆதங்கம் தான் சார். எனக்கு வேணுனே தான் 35,000 கோடி நான் அதுல வேணுனே தான் சொன்னேன். அப்பதான் தெரிஞ்சது யாராவது கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா யாருமே இன்ன வரைக்கும் கேட்டுட்டு வரல. இப்ப அந்த ப்ரமோட் பண்ண பசங்க யாருமே காணுங்க. எல்லாம் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்தவனுங்க சும்மா இஷ்டத்துக்கு தாட்டி விட்டு இருக்கிறதெல்லாம் வாயில வரதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. எங்களை மாதிரி எத்தனை பேர் ஏமாந்தானே சார் டிக்கெட் புக் பண்ணது. எந்த வீடியோவை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பா போகணும்னு முடிவு பண்ணீங்க? கோயம்புத்தூர் யூடியூப் ஃபுல்லாவே நாங்க பாக்குறதா சார். ஃபுல்லாவே கோயம்புத்தூர் பசங்களுக்கு தான் சார் நாங்க பாக்குறது. இன்ஸ்டாலயும் ஃபேஸ்புக்லயும் சரி. இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா 1,500 2,000 கொடுத்தா போதும் சார். அவங்களுக்கு ஃபுட் ஃப்ரீ. ஃபுட் வந்து ஒரு 10 பேர் நம்ம 20 பேர் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், 20 பேர் நம்ம ஃபேமிலில வந்தாலும் ஃபுட் ஃப்ரீ. அவங்க 2,000 கையில கொடுத்துருவாங்க. இதை வச்சு ப்ரமோட் பண்ண எத்தனை யூடியூபர்ஸ் சொல்றது சார். நாங்க எல்லாமே பார்த்துதான் கோயம்புத்தூர் பசங்க எல்லாமே நாங்க பார்த்து, கோயம்புத்தூர் பசங்க மட்டும் இல்லைங்க, லேடிஸ் வீடியோஸும் தான் பார்த்து எது இருந்துன்னு சொல்றதுன்னே தெரியல. முக்கியமா பார்த்து நாங்க இந்த ஆட் பார்த்து யூடியூபும் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் நாங்க புக் பண்ணதே. பொதுவாலும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய அமௌண்ட்டை வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஆஹா ஓஹோ இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அதை நம்பி போய் ஏமாந்து நிறைய பேர் வெறுப்படைஞ்சிட்டாங்க. அதை பார்க்கும் பொழுது வெளிப்படையாகவே தெரியுது. இப்ப வந்து நாளைக்கு இவங்க திருப்பி வேற ஒரு இடத்த இது மாதிரி சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்க உணர்வீங்க? நாங்க யாரும் போக மாட்டோம் சார். நாங்க நம்ம எப்படி நம்ப முடியும் சொல்றீங்க? இந்த வர வீக்ல பாத்தீங்கன்னாக்கா திருப்பூர்ல நடக்குது அதே ஃபெஸ்டிவல், அதே செலிபிரிட்டிஸ் தான், அவங்களே தான் பண்றாங்க. இதுக்கப்புறம் மக்கள் ஏமாந்து போனா மக்கள் முட்டாள் தான் சார். அவங்க முட்டாள் இல்ல, நம்ம தான் இன்னும் ஏமாந்துட்டே இருக்கோம். அமௌண்ட் அவங்க வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுல அமௌண்ட் எடுக்கணும் பல்கா எடுத்துட்டாங்க. திரும்பி அவங்க வைக்கிறாங்க அந்த ஃபெஸ்டிவல். திரும்பி நம்ம போய் விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் முட்டாள். நம்ம யாருன்றதை காட்டணும், நம்ம தெளிவா இருக்கோன்றதை நம்ம காட்டணும். நம்ம திரும்பி திரும்பி ஏமாந்தோன்னா நம்ம மேலதான் மிஸ்டேக் சார். அது மாதம்பட்டி வந்து அவர் சினி ஃபீல்ட்ல இருந்தனால இந்த விஜய் டிவிஸ்ல சின்ன சின்ன ஹேட் எல்லாம் போய் அவரோட படம் ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து கேட்டரிங்லயோ இல்ல அவர் ஃபுட்டோ அவர்லாம் செஞ்சதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச சொல்றேன். அவர் ஃபுட் எல்லாம் இந்த பருப்பு சாதம், கோயம்புத்தூர் பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாரு. அதெல்லாம் மக்கள் நம்ம நாங்க பக்கத்துல இருக்க நாங்களும் நம்ப மாட்டோம். அவரெல்லாம் வந்து குக்கிங்ல வந்து கையே வைக்காதவர். அவர் வந்து சினி ஃபீல்ட்ல போய் அந்த படம் மெஹந்தி படம் ஃபெயிலியர் ஆகி வந்தவருங்க. அவர் சும்மா இந்த சினி ஃபீல்ட்ல இந்த ஆடு கொடுக்கறது அதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க கொஞ்சமா அவங்க கேட்டரிங் இருந்துச்சு, மாதம்பட்டி கேட்டரிங் இருந்துச்சு அவங்களது அப்பாது. அவங்கள வச்சு இவர் நல்லா மூவ் பண்ணி நல்லா உள்ள போய் செலிப்ரேட் பண்ணி மோடி வரைக்குமே பண்ணிட்டு வந்துட்டாரே சார் அவரு, மோடி சிஎம். பட் ஆனா வந்து இவங்கெல்லாம் உள்ள இறங்கி எல்லாம் செய்யறதெல்லாம் சும்மா கரண்டி பிடிச்சி பிரியாணி அவர் கிளற மாதிரி கிளறிட்டே இருந்தாருன்னா அவர் பிரியாணி செஞ்சிருவான்னு அர்த்தங்களா சொல்லுங்க? சும்மா ஆடு கொடுத்து பிரியாணி சட்டியை பிடிச்சிட்டா வந்து அவரு கேட்டரிங் இது ஆயிர போறது இல்ல, புரிஞ்சுங்களா? அவர் ஒரு நல்ல குக் ஆக போறது கிடையாது. பாரம்பரியமா செய்யறாங்கன்னா அது அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஃபெயிலியரை வந்து அந்த ஆடுல எல்லாம் போகவும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு சின்ன சின்னதா அவங்க கேட்டரிங் ஆர்டர்ஸ் கொடுக்க கொடுக்க அவர் உள்ள போனதுதாங்க இவ்வளவு பிரபலமானது. அவர் மோடி சாருக்கு அப்புறம் சிஎம் சாருக்கு பழனிசாமி எல்லாத்துக்குமே பெரிய பெரிய லெவல்ல பண்றாங்கன்னா எல்லாமே விளம்பரம் தாங்க. நம்ம பிச்சைக்காரி மாதிரி மேக்கப் பண்றது நம்மகிட்ட இருக்கு, கோடீஸ்வரி மாதிரி மேக்கப் பண்றது நம்ம கையில தான் சார் இருக்கு. வெளி தோற்றம் இத்தனை பேத்துக்கு நம்ம இவ்வளவு கேட்டரிங் பண்றோம். இத்தனை பேத்துக்கு ஒரு 10 கேட்டரிங்ல குக்க வச்சு விட்டு பிரியாணி கிண்டும் போது இவர் போய் அந்த கரண்டியை வாங்கி கிண்டிட்டு இருப்பாரு. அதுல ஐயோ மாதம்பட்டி தங்கராஜ் பெரிய லெவல்ல இருக்காங்க, பெரிய ஹை லெவல்ல சரியான சூப்பர்னு நினைச்சு அதே மாதிரி நீங்க வெட்டிங் செலிபிரிட்டிக்கு எப்படி நீங்க தட்டுல ரவுண்ட் தட்டுல சில்வர் கோல்டன் தட்டுல பூவெல்லாம் வச்சு நீங்க ஆடம்பரமா கொடுக்குறீங்களோ அந்த மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டியிருக்கோம். நம்ம எந்த விதத்துல சார் குறைஞ்சிருக்கோம்? நம்ம புக் மை ஷோல பண்ணிருக்கோம் 1000 rupees. நமக்கும் அந்த வெட்டிங் ஃபெஸ்டிவல் மாதிரி அழகா ஒரு பிளேட்டை வச்சோ இல்ல கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரியோ எதுலயும் ஒண்ணு கொடுத்து இந்த 440 ஐட்டம் சொல்லுங்க, அதுக்கு எல்லாமே நீங்க வச்சு நீட்டா அழகா கொடுத்து செலிப்ரேட் பண்ணிக்கலாமே. எங்களெல்லாம் அந்த பேஸ்புக்ல கலாய்ன்னு கலாய்ச்சாங்க. இந்த அம்மா தட்டுல வச்சுக்கிட்டே வாயில வச்சுட்டே பேசுறாளே, கையில வச்சுட்டே பேசுறாள், இந்த கிளவி இத்தனை ஐட்டம் வாங்கிட்டே பேசுறாள்னு என்ன கலாய்ச்சி வச்சிருந்தாங்க ஒருத்தர். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. நாங்களாவது இப்படி வந்து நாங்க பேசுறோம். சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதங்க எப்படி அவங்க சொல்லணும்னு தெரியாம புலம்பி தள்ளி அந்த 1000 ரூபான்றது ஒரு நாள் கூலி சார் எல்லாத்துக்குமே. ஐடி ஒர்க் பண்றவங்க சரி, அவங்க கூலிக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, பெயிண்டரா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒவ்வொரு ஃபேமிலில 5 பேர் 5000 வச்சுக்கோங்க. மன திருப்தியா அவங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க சார். அவங்க அங்க லைவா வந்து எங்களுக்கு எல்லாம் உண்மையாலுமே அன்னைக்கு ஒரு மைக்கோ ஒரு கேமராவா அங்க கொடுத்திருந்தாங்கன்னா அங்க சம்பவமே அன்னைக்கு வேறங்க சார். அன்னைக்கு அங்க இதுக்கப்புறம் தெளிவானவங்க யாருமே இந்த கேட்டரிங்ஸ்ல போய் யாருமே ஃபுட் வந்து ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் அவங்க பேரே ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. நேரடியாக நீங்க ஒரு மக்களாக நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவருடைய பிரதிநிதியா நீங்க வந்து பேசுறீங்கன்றதை நாங்க எடுத்துக்கிறோம். அதனாலதான் இதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்ப இந்த நிகழ்ச்சி நடத்தின ஏற்பாட்டாளர்களுக்கு
இந்த வீடியோ மூலியமாக நீங்க நேரடியா அவங்க பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை சார். அதை மட்டும் கேட்ரிங் சர்வீஸு சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஏமாற்றிட்டீங்க. மொத்தமாக வச்சு செஞ்சிட்டீங்க. 30,000 பேருன்றது 50,000 பேரை ஏமாற்றி 2 நாளில் செஞ்சிட்டீங்க. ஒரு நல்ல பிளேட் இல்லை, தண்ணி இல்லை. தயவுசெய்து மக்கள் இப்படி ஏமாற்றி காசு வாங்காதீங்க. நாங்கள்லாம் புக் மை ஷோவில் ஆன்லைனில் உங்களை நம்பி தான் நாங்கள் புக் பண்ணதே. உங்களோட ஜென்யூனான ஃபுட்டு ரிவ்யூ கரெக்டாக இருக்கும், நல்ல மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. அதை நம்பி தான் நாங்கள் புக் பண்ணது, டிக்கெட் புக் பண்ணது. நாங்கள் ஒருத்தர் இல்லை, நாங்கள் எங்களோட சரௌண்டிங்கில் ஒரு 15 பேர் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி பல பேரோட ஃபேமிலியில் 5,000 டிக்கெட்டாக போட்டிருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், மக்களை ஏமாற்றி இந்த பொழப்பு பொழைக்காதீங்க. இந்த மக்களோட காசை நீங்கள் இப்படி வாங்கி சாப்பிட்டு சாபத்தை ஏற்றுக்காதீங்க. தயவுசெய்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி நல்ல மாதிரி தீர்வு பார்த்துட்டு எப்படி கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், சாப்பாடு தட்டு இருக்கணும், ஃபுட்டு கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு தயவுசெய்து கொடுங்க. இந்த மாதிரி ஏமாற்றி பொழைக்கிற வேலை வேண்டாம் சார் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் பிச்சைக்காரங்க இல்லை, நீங்கள் இன்னும் காசு இல்லாதவர் இல்லை. நீங்கள் அதுக்கு ஃப்ரீயாக நீங்கள் சாப்பாடு கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபுட் ஃபெஸ்டிவல் 400 ஐட்டம் நாங்கள் ஃப்ரீயாகவே செலிப்ரேட் பண்ணுறோம், மக்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து போங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அப் பண்ணியிருக்கலாம் சார். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்திட்டையும் 1000 நீங்கள் வாங்கி 5,000 கோடி பக்கம் வாங்கி இப்படி ஏமாற்றி ஃப்ரோசன் நாட்டுக்கோழி சிக்கன் எல்லாம் போட்டு மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி பொழைக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்து இதுக்கப்புறமா நாங்கள் ஏமாற போகிறது கிடையாது. மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலுக்காக பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றிமா. வணக்கங்க சார்.